प्रधान नेतृत्व पर पूरा भरोसा है। आप कह सकते हैं पराक्रम की ये एनडीए गठबंधन की आज ये सबसे बड़ी रैली है जी। जब आप कहते हैं कि सबसे बड़ी रैली तो आप कह सकते हैं कि पुडुचेरी एक छोटा सा केंद्र शासित प्रदेश में अजंता जंक्शन से लेकर अन्ना स्क्वायर रोड तक और उस रोड तक के 1.5 किलोमीटर तक अगर प्राइम मिनिस्टर की इस यात्रा में आप जो लोगों का हुजूम देखते हैं और इस हुजूम के साथ साथ लोगों का क्या जो आप ये चीयर्स देखते हैं तो आपको लगता है कि प्राइम मिनिस्टर मोदी आज के दौर में भारत के सबसे लोकप्रिय नेता के रूप में कहीं भी जाए तो लोगों का आकर्षण प्राइम मिनिस्टर मोदी के लिए ऐसा ही होता है। हर एक कैमरे में आप देख रहे हैं कि लोग प्राइम मिनिस्टर मोदी की छवि को उतार लेने के लिए एकदम अपनी तरफ से कोशिश कर रहे हैं। ये जो प्राइम मिनिस्टर का अपना एक व्यक्तित्व है कि वो ये नहीं देख पा रहे हैं कि ये पुडुचेरी में एक छोटे से केंद्र शासित प्रदेश में और उसमें पिछले 2021 में आप देखिए कि बीजेपी के महज 6 कैंडिडेट 6 एमएलए जीते थे और वो बीजेपी புதுச்சேரியில் சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அஜந்தா சந்திப்பிற்கு வந்தடைந்து அங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு திறந்தவெளி ஜீப்பில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் பார்த்து கையசைத்தவாறு ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி புதுவை மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி புதுவைக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் தன்ராஜ் நம்மோடு இணைகிறார். தன்ராஜ், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெறுகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மற்றும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி எந்த 2 கூட்டணி கட்சியினரே மோதுகின்றனர். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், அதாவது புதுச்சேரியில் தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக மற்றும் புதிதாக இணைந்துள்ள லட்சிய ஜனநாயக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றன. இதுல என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும், பாஜக 10 தொகுதிகளிலும், அதிமுக 2, லட்சிய ஜனநாயக கட்சி 2 தொகுதிகள் என மொத்தம் 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சி சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி தற்போது புதுச்சேரியில் நகர்வலம் மேற்கொண்டு வருகிறார். அதாவது திறந்தவெளி ஜீப்பில் தற்போது அவர் நகர்வலமானது மேற்கொண்டு வருகிறார். இதற்காக மாலை டெல்லியிலிருந்து புதுச்சேரி விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து புதுச்சேரி அஜந்தா சிக்னல், அதாவது மகாத்மா காந்தி ரோடு அண்ணா சாலை சிக்னல் அருகில் அங்கிருந்து அங்க 30 தொகுதிகளும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தனர். அவர் அந்த வேட்பாளர்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அங்கிருந்து திறந்தவெளி ஜீப்பில் சுமார் 1.5 கிலோமீட்டர், அதாவது அந்த அஜந்தா சிக்னல் இருந்து அண்ணா சாலை வழியாக நேரு வீதி அண்ணா சாலை சிக்னல் வரைக்கும் அந்த 1.5 கிலோமீட்டர் வழி நெடுங்க திறந்தவெளி ஜீப்பில் தொண்டர்களையும் பொதுமக்களையும் கையசைத்தவாறு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அவருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பானது அளித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஊர்வலமானது தற்போது அஜந்தா சிக்னலில் தொடங்கி ஆனந்தாயின் அருகே சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று தூரம் தான் இருக்கிறது. இன்னும் ஒரு 15 உள்ளது 20 நிமிடங்கள் இந்த நகர்வலமானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மீண்டும் அவருடைய கார் மூலமாக விமான நிலையம் சென்று அங்கிருந்து மீண்டும் அவர் டெல்லி செல்ல உள்ளார். மேலும் இன்றைய தினம் மோடி வந்துள்ள நிலையில் நாளைய தினம் புதுச்சேரிக்கு தாவேகா தலைவர் விஜய் வருகிறார். அதன் பிறகு நாளை மறுதினம் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்காக வருகிறார். தொடர்ந்து புதுச்சேரியில் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தற்போது தேசிய தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருகை தந்துள்ளதால் புதுச்சேரியில் தேர்தல் களம் களை கட்டியுள்ளது என்றே சொல்லலாம். தன்ராஜ், பிரதமர் நரேந்திர மோடி சாலை வலம் மேற்கொண்டிருக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர், மாநில பாஜக தலைவர்கள்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க. புதுவை மாநில தேர்தல் களம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் என்னென்ன விதமான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க? புதுவை தேர்தல் களம் எந்த அளவுக்கு ஒரு போட்டி நிறைந்த ஒரு களமா இருக்கு? நிச்சயமாக தற்போது ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி நடைபெற்றது. அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கடந்த தேர்தலின் போது அமைந்தது. தற்போது இந்த தேர்தல் இந்த கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம் ஆரம்ப கட்டத்தில், அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி இறுதியாக செய்வதில் பல்வேறு முரண்பாடுகள், அதாவது இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்குமே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இந்த 2 கூட்டணி கட்சிகளுமே இந்த கூட்டணி அமைப்பதில் பெரிய
இழுபறியானது நீடித்தது. இருந்த போதிலும் கடைசி நிமிடங்களில், அதாவது வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் வரை இந்த இழுபறி தொடர்ந்து அதன் பிறகு இந்த இரண்டு கூட்டணிகளையும் வந்து அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை அனைத்தும் உறுதி செய்யப்பட்டது. தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் 16 இடங்களில் வந்து என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகின்றன. 10 இடங்களில் பாஜகவும், 2 இடங்களில் அதிமுகவும், 2 இடங்களில் வந்து லட்சிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் போட்டியிடுகின்றனர். அதே போல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை அவர்களும் வந்து காங்கிரஸ், திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்டவை போட்டியிடுகின்றன. பரபரப்பாக இருக்கிறது புதுச்சேரி. அதாவது வந்து பல்வேறு இடங்களில், முக்கியமாக முதலமைச்சர் ரங்கசாமியை போட்டியிடும் வந்து 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். குறிப்பாக தட்டாஞ்சாடி, அவரோட சொந்த தொகுதியான தட்டாஞ்சாடி மற்றும் மங்களம் கிராம பகுதியில் மங்களம் இரண்டு தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுகிறார். இது வந்து தட்டாஞ்சாவடியில் வந்து முதலமைச்சர் எதிர்த்து முன்னாள் முதலமைச்சரான காங்கிரஸை சேர்ந்த மாநில தலைவராக உள்ள வைத்திலிங்கமும் அந்த தொகுதியில் வந்து களம் காண்கிறார். இதனால் அந்த தொகுதி ஒரு முக்கியத்துவம் சார்ந்த தொகுதியாக பார்க்கிறது. அதாவது தற்போதுள்ள முதல்வரும் முன்னாள் முதல்வரும் 2 பேரும் நேருக்கு நேராக புதுச்சேரியில் மோதுவது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு இப்படி ஒரு நேருக்கு நேர் போட்டி வந்து இருந்ததில்லை. இந்த முறைதான் அந்த நேருக்கு நேர் போட்டியானது நிலவுகிறது. இதனால் இந்த வரக்கூடிய தேர்தல் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துள்ளது. குறிப்பாக அந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில் யார் வெற்றி பெறுவார், அதாவது தற்போது இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெறுவாரா, இல்ல முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஏனென்றால் இவர்கள் 2 பேருமே அரசியல் களத்தில் வந்து தோல்வியை பார்க்காத ஒரு 2 தலைவர்கள். 2 தலைவர்களுமே இதுவரைக்கும் அரசியல் வந்து தோல்வி பார்த்ததில்லை. ஆக இந்த முதலாக இந்த 2 தலைவர்களும் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்பதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதே போல புதுச்சேரியில் உள்ள உள்துறை முக்கிய தலைவர்களான உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட தொகுதிகளும் கடுமையான போட்டியானது நிலவுகிறது. 2 தொகுதியுமே காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வேட்பாளர்கள் இந்த 2 பேருக்கும் வந்து கடுமையான நெருக்கடி கொடுத்து வருகிறார்கள். அதனால் வரக்கூடிய தேர்தல் யாருக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு தோல்வியை தரும் என்பதில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வரக்கூடிய தேர்தல் வந்து மீண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தொடருமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி மறுபடியும் புதுச்சேரியில் அமையுமா என்பது பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ராஜ், இப்போ பிரதமர் வந்து மக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து செல்கிறார். முதலமைச்சர், பாஜக தலைவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இப்போ பிரதமர் தரப்புலேருந்து, பாஜக தரப்புலேருந்து புதுவை மக்களுக்கு என்ன விதமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியல்களை மக்கள் முன்பாக அவர்கள் அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க? கண்டிப்பாக. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் வந்து புதுச்சேரிக்கு வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி செய்து தருகிற முதலமைச்சர் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் நடைபெற்ற ஒரு அரசு நிகழ்ச்சியில் கூட அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக முதியோர்கள் வழங்கப்பட்ட உதவித்தொகை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துள்ளது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையான போக்குவரத்து நெரிசலை வந்து கட்டுப்படுத்துவதற்காக 2 மேம்பாலங்கள், ஒரு ரயில்வே மேம்பாலம் மற்றும் ஒரு முக்கிய சந்திப்பில் வந்து மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் வழங்கி அதுக்கான நிதியும் ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் ரேஷன் கடைகள் இல்லாத ஒரு சூழல் இருந்தபோது தற்போது இந்த ஆட்சியில் வந்து காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வந்து ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு இலவச அரிசி, கோதுமை உள்ளிட்டவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு, அதாவது எந்த ஒரு உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 2500 தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த உதவித்தொகை வந்து தகுதி வாய்ந்த நபர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் இந்த 2500 ரூபாய் உதவித்தொகை வந்து உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே இந்த உதவித்தொகையானது சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மஞ்சள் நிற அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர் வந்து வெளியிட்டுள்ளார். ஆகவே இந்த கவர்ச்சிகரமான பல்வேறு திட்டங்களை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்து புதுச்சேரி மக்களுக்கு வந்து வழங்கியுள்ளன. மேலும் கடந்த பிரச்சாரத்தின் போது மோடியிடம் வந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு வேண்டுகோளை வைத்திருந்தார். அதாவது புதுச்சேரிக்கு நீண்ட கால கோரிக்கையாக உள்ள மாநில அந்தஸ்தை வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மத்திய அரசு தமக்கு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மாநில அந்தஸ்து பிரச்சனை புதுச்சேரியில் ஒரு முக்கிய கோரிக்கையாக முதலமைச்சர் ரங்கசாமி ஒவ்வொரு தெரிவித்து வருகிறார். கடந்த 2001 தேர்தலில் இந்த மாநில அந்தஸ்தை முன்வைத்துதான் அவர் வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்தார். இருந்த போதிலும் அந்த கடந்த 5 ஆண்டுகளில் அந்த மாநில அந்தஸ்து கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தற்போது மீண்டும் அந்த கோரிக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சி அமைந்தால் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை அவருக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆகவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு திட்டங்கள், அதாவது மாநில அந்தஸ்து மற்றும் முதியோர் உதவித்தொகை மற்றும் இந்த மாநில
குடும்ப தலைவர்களுக்கான உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அதே போல மத்திய பிரதமர் மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் முதன்மையாக புதுச்சேரிக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இப்போ மத்திய அரசின் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடியின் வீடு கட்ட திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கடந்த ஆட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல வருகின்ற தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் அமைந்தால் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் புதுச்சேரிக்கு எளிமையாக கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். தன்ராஜ், இப்ப புதுவையில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் நகர்வுகள் குறித்து சொன்னீங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ராகுல் காந்தி அங்கே பிரச்சாரத்துக்கு வர இருப்பதான செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் அங்கே ஏற்கனவே சின்ன சலசலப்புகள் வேட்புமனு தாக்கலில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம். அந்த அணி என்ன விதமான வியூகத்தோடு புதுவை மாநிலத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? கண்டிப்பாக நீங்க சொன்ன மாதிரி இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சி கூட்டணியானது ஒரு பக்கம் இழுபறி நீடித்து வந்தாலும் அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் எதிர்த்தரப்பில் உள்ள இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் வரை அந்த கூட்டணியில் ஒரு குழப்பமானது நீடித்தது. அதாவது தொகுதி உடன்பாட்டில் ஏற்படுவதில் சிக்கல் ஏற்பட்டது, வேட்பாளர்கள் அறிவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் அந்த கூட்டணியில திமுக காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளுமே 30 தொகுதிகளிலுமே அவர்கள் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதில் இன்னும் கூட பல்வேறு தொகுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 தொகுதிகளிலிருந்து திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து அவர்களும் களத்தில் உள்ளனர். அதே போல ஒரு சில தொகுதிகளில் திமுக காங்கிரஸை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும், ஒரு சில தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். இன்னும் இந்த இந்தியா கூட்டணியில் குழப்பமானது நீடித்து வரும் நிலையில் மேலும் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பதை இதுவரைக்கும் அறிவிக்கப்படாமலே இந்த தேர்தலை அவர்கள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது பிரதமர் புதுச்சேரி வந்துள்ள நிலையில் அடுத்து இன்னும் 2 தினங்களிலிருந்து ராகுல் காந்தி புதுச்சேரி வர உள்ளார். புதுச்சேரியில் உள்ள அண்ணா திடல் பகுதியில் அவர் ஒரு பொதுக்கூட்டம் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். அவரை தொடர்ந்து மல்லிகார்ஜுன கார்கேவும் வர உள்ளார். மேலும் இதே போல எடப்பாடி பழனிசாமி வருவதாக தகவல் வெளியாகிறது. மேலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் புதுச்சேரி வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தற்போது வரை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அந்த கட்சியின் எம்பியானது ராகுல் காந்தியும் இருவருமே இன்னும் 2 தினங்களை புதுச்சேரிக்கு அந்த கட்சி சார்பில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். தன்ராஜ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்தவாறு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு அந்த அணிக்கு தனது ஆதரவை தெரிவித்துவிட்டு மக்களிடம் வாக்கு சேகரிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜேஷ் நம்மோடு இணைகிறார். ராஜேஷ், 5 மாநில தேர்தல், அதில் 3 மாநிலங்கள் தென் மாநிலங்கள், மேற்கு வங்காளம், அசாமை கடந்து கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. இந்த 3 மாநிலத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சி கடும் வியூகத்தை வகுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டுட்டாங்க. இப்போ புதுவை அவங்க தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மீண்டும் அந்த ஆட்சியை தக்க வைப்பதற்கு என்ன விதமான நகர்வுகளை அவர்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தொடர்ச்சியாக புதுச்சேரியை பொறுத்த வரைக்குமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளின் போதே அவர்களுக்கான அந்த இழுபறி என்பது இருந்தது. அதனை தொடர்ந்து மேலிட பொறுப்பாளர்கள் நேரடியாக அங்கு முகாமிட்டு அதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு ஒரு சமரச முயற்சி என்பது முதற்கட்டமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு, அதே போல வேட்பாளர் தேர்வு என அனைத்திலேயுமே பாஜகவினுடைய வீகம் கடுமையாக இருந்தது. ஏனென்றால் காங்கிரசுக்கு கடுமையான போட்டி நிலவ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வியூகங்களை புதுச்சேரியில் அவர்கள் அமைத்திருந்தார்கள். அதற்கு பலன்தான் கிட்டத்தட்ட அந்த கூட்டணி என்ஆர் காங்கிரசுடனான கூட்டணி என்பது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்கள்லாம் முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு தேர்தலின் போதுமே பிரதமர் புதுச்சேரிக்கு வரும்போது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த திட்டங்கள் குறித்து விரிவாக மக்களிடம் எடுத்துரைத்து அவர் வாக்கு கேட்பது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு
கோரிக்கைகளும் புதுச்சேரி மாநில அரசு சார்பாக மத்திய அரசிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மக்களை சந்தித்து பிரதமர் மோடி அவர்கள் வாக்கு கேட்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே, ஏற்கனவே புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு இரட்டை இன்ஜின், டபுள் இன்ஜின் ஆட்சி என்பதை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். ஏனென்றால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சியும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த சர்க்கார் மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த இரட்டை இன்ஜின் என்பது அவர்களுக்கு பலன் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில்தான், அதே நேரத்தில் எதிர்முகாமில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக, அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்தனியாக களம் காணக்கூடிய சூழ்நிலையில்தான் இவர்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு போட்டி என்பது இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமருடைய வருகை, பிரதமருடைய பிரச்சார வியூகம் என்பது மிகப்பெரிய அளவில் புதுச்சேரி மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று புதுச்சேரி பாஜக நினைக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது அந்த பிரச்சாரம் என்பது, அதற்கான வியூகங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல்களில் எப்படியாவது கணிசமான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்பதில் பாஜக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய இடங்களுக்கான அந்த வியூகங்களை அவர்கள் தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ராஜேஷ், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. புதுவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த சாலை வளம் அந்த பகுதி மக்களிடையே என்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஆதரவை பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.